இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நிறைய ஷார்ட்ஸில் அப்புறம் 2 வீடியோவில் தான் இந்த ஃபோனை பற்றி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கும் போது வந்து இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் தெரிய முடிஞ்சுச்சு. ஃபேர்ஃபோன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெக் பிக்சர். இப்போ இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா, இந்த ஃபோன் 2013 ஸ்டார்ட் பண்ணாங்க. க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக தான் காசு கலெக்ட் பண்ணி ஒரு 7 மில்லியன் கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு. அதை வச்சு தான் இந்த கம்பெனியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி மாடிஃபைடு ஃபோன்ஸ் வந்து செய்கிறது தான். செல்ஃப் ரிப்பேரையுமே வந்து சப்போர்ட் பண்ணுற ஃபோன் தான் அது. அதுக்கான காம்போனன்ட் வந்து அவங்க வெப்சைட்லேயே நம்ம ஆர்டர் பண்ணி மாற்றிக்க முடியும். இன்னொரு உங்களோட மெயின் கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து ஃபோன் மேக் பண்ணணும் அப்படின்ட்டு தான். இப்போ அவங்க வந்து என்னென்னலாம் ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13ல இருந்து இப்போ வரைக்கும் ஃபோன்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துல ஒரு 6 ஃபோன், 10 வருஷத்துலேயே மொத்தமாக ஒரு 6 ஃபோன் தான் செஞ்சிருக்காங்க. அது போக TWS வயர்லெஸ் ஹெட்ஃபோனும் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ப்ராடக்ட் தான் மெயினாக பண்ணுறது. இவங்களோட ஃபோன் வந்து மெயினாக வந்து ரொம்ப சஸ்டெயினபிள், ரொம்ப நாள் வச்சுக்கலாம், ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசனாக வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி வந்து செல்ஃப் ரிப்பேரபிள் ஃபோன், இல்லை என்ன பார்ட் போனாலும் நம்மளே கழட்டி மாட்டிக்கலாம் அப்படின்றது இருந்தாலும் 5 வருஷம் அந்த ஃபோனுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இவங்க லான்ச் பண்ண எல்லா ஃபோனுக்குமே கொடுத்தாங்க. இப்போது ஃபேர்ஃபோன் 5 இப்போது புதுசாக லான்ச் பண்ண இந்த ஃபோனுக்குமே வந்துட்டு 5 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது லான்ச் பண்ண போகிற ப்ரீ ஆர்டர் போயிட்டுருக்கு அந்த ஃபேர்ஃபோன் 5 அப்படின்ற ஃபோனுக்கு. கிட்டத்தட்ட 2031 வரைக்குமே வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்குறாங்களாம் 8 வருஷத்துக்கு. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண எல்லா ஃபோன்லையுமே வந்துட்டு அவங்க இத்தனை வருஷமாகவும் அவங்க வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் அந்த ஃபேர்ஃபோன் 2 பற்றி சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஃபேர்ஃபோன் 2 கிட்டத்தட்ட 2015 அந்த வாக்கில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ லான்ச் பண்ண அந்த ஃபோனுக்கே இப்போ வரைக்குமே அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் 1-2 வந்து அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேர்ஃபோன் 2 அந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது லாலிபப் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லாலிபப்பில் வந்து லான்ச் ஆச்சு. 5th வெர்ஷன் நினைக்கிறேன். அந்த ஃபோனுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 10 வரைக்கும் 5 வெர்ஷன் வந்துட்டு ஆண்ட்ராய்டு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். சும்மா வந்து இந்த ஃபோன் மாதிரி வாரத்துக்கு ஒரு ஃபோன் அப்படி லான்ச் பண்ணாமல் 2 வருஷத்துக்கு ஒரு ஃபோன் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஓஎஸை பற்றி சொல்லியே ஆகணும். வெறும் ஆண்ட்ராய்டு ஓஎஸோட மட்டும் கொடுக்கல. இப்போ நமக்கு ஆண்ட்ராய்டு இல்லாமல் வேறு ஒரு ஓஎஸ் இதில் வந்து பூட் பண்ணணும் அப்படின்னா நம்மளாக தான் கஷ்டமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வந்து அதுக்கான ஓஎஸ் வந்து அவங்களே வந்துட்டு கொடுக்குறாங்க. அது என்னென்ன லிஸ்ட் அப்படின்றத எழுதியே வச்சிருக்கேன். எங்க போற வாயில வசம்ப வச்சு தேய்க்க பெருமத்தவள போகும்போது எங்க போற கேட்குற விளங்குமாடா. காலிக்ஸ் ஓஎஸ், டைவர்ஸ்ட் ஓஎஸ், அயோடு ஓஎஸ், லீனேஜ் ஓஎஸ், உபுண்டு டச், இத்தனை ஓஎஸ்க்கான அப்டேட் சப்போர்ட் அவங்களே கொடுக்குறாங்க. நம்ம பெருசாக போயிட்டு கஷ்டமாக நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம இவங்கள்ட்ட இருந்தே நம்ம வந்து எடுத்துக்கிற முடியும். அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து ஒரு 2 விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர்ஃபோன் 2 இருக்குல்ல, அந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு பேக் பேனலே இல்லை. என்னடா அது கிடையாதுன்னு பார்த்தா அடுத்து அவங்க கொடுத்துருந்தாங்க பேக் பேனல். அது எப்படின்னா, மொபைல் கேஸும் சரி அந்த பேக் பேனலும் சரி ஹைப்ரிட்டாக கொடுத்துருந்தாங்க. அதுதான் பேக் பேனலும், அதுதான் மொபைல் கேஸும். இப்போ இன்கேஸ் வந்து நம்ம வேற ஒரு கேஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேக் பேனலையும் கலட்டிட்டு வேற கேஸ் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்துட்டு சார்ஜர் கிடையாது, பாக்ஸில் கொடுக்கல. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. இவங்க சும்மா இப்போதைக்கு இந்த ஐஃபோனுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்களா அப்படின்லாம் கிடையாது. இவங்க வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன்லேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு இவங்க பாக்ஸில் வந்து இது கொடுக்குறது இல்லை, சார்ஜர் கொடுக்குறது இல்லை. 2013 முதல்ல இவங்க தான் அந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல். இப்போது ஐஃபோன் பண்ணோன்னு தெரியுது. ஐஃபோன் எதுவும் புதுசாக பண்ணுறது இல்லை, ஐஃபோன் வாட்டி பண்ணுறதுனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஐஃபோனுக்குன்னு புதுசாக இன்னொரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த TWS பட்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது ஃபேர் பட்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த பட்ஸுமே வந்துட்டு வாங்கிடுறோம் அப்படின்னா அதில் ஒரு லெஃப்ட் பட்ஸ் வந்து தொலைஞ்சு போச்சு இல்லை வேலை செய்யலை அப்படின்னா அதை மட்டும் நம்ம தனியாக அவங்களோட வெப்சைட்டில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் பட்ஸ் போச்சுன்னா அதே தனியாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேஸு ஒரு வேளை தொலைஞ்சு போச்சு இல்லை டேமேஜ் ஆகிடுச்சா அந்த கேஸ் மட்டும் நம்ம தனியாக அவங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அதில் என்னென்ன பார்ட்டெல்லாம் இருக்கோ எல்லாமே தனியாக அவங்களே விற்கிறாங்க. நம்ம புதுசாக ஒன்று வாங்கன்னு கூட தேவையில்லை. அதையே வந்து நம்ம வேறு ஒன்று வந்து
வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இப்போது வயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணாங்க சொன்னேன் இல்லையா, அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஃபுல் மாடுலாராக ஃபுல்லாக நம்மளே அக்கா கலட்டி நம்மளே மாட்டிக்கிற மாதிரியான ஒரு மாடலில் தான் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஒரு பார்ட்ஸ் போனாலுமே வந்துட்டு நம்மளே வாங்கி மாற்றிக்கிற முடியும் போல். இது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபோனில் ஓகே கொண்டு வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க ஓகே, ஆனால் ஒரு ஹெட்ஃபோன்லேயும் அந்த கான்செப்டை கொண்டு வரணும்னு அவங்களுக்கு தோணுச்சு பற்றியலா. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாராட்டியே ஆகணும். என்ன ஒரு இது நான் என்ன ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது இல்லை, என்ன ஒரு கஷ்டப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்துட்டு இந்த கம்பெனியே வந்து இந்தியாவில் எதுவுமே லான்ச் பண்ணலை, மித்த கண்ட்ரியில் தான் பண்ணியிருக்காங்க போல். இது மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஃபோனு தெரிஞ்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரியே இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, செல்ஃப் ரிப்பேரபிள், அப்புறம் அந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இன்னொரு கம்பெனியும் இருக்குது. அதை பற்றி இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் R&D பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.